தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10th 11th 12th எது படிச்சினாலுமே சரி, ஜஸ்ட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் எது முடித்தாலும் சரி, உங்களுக்கான சூப்பரான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 44,900 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 45,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல கிராமங்கள் வாரியாக, அதாவது பல கிராமம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் கிராமத்தில் வந்து சின்ன சின்ன கிராமங்கள் இல்லை கொஞ்சம் குக்கிராமங்கள் ரூரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாரியாக பார்த்தீங்கன்னா பிரித்து இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வாரியங்கள் இதில் வருது அப்படின்றத வந்து தெளிவாக இந்த வீடியோக்கு நம்ம பார்க்கலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்க முடியும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட முதலமைச்சர், அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சர் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இதற்கான வேலைவாய்ப்பை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற போது, ஸோ நிறைய பேருக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான். உதவியாளர்னா வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப டீக்ரேட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஒரு டீசெண்டான உதவியாளருக்கான வேலை தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அறிவியல் மேம்பாட்டு கழகத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவியாளர் வேலை MTS அப்புறம் அசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் ஜாப்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத போய் வீடியோக்கு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன்லாம் எங்கே வந்து கிடைக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும், நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணால் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். அதிலிருந்து வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும், அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கிடைச்சிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஜாப் இருக்கு இல்லையா, அந்த ஜாப்புக்கு வந்து ஒரு அதாவது ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள சொல்கிறேன். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கூடிய ஒரே லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணி நல்லா சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து குரூப் பியில் வந்து வரும். இன்கேஸ் நிறைய பேர் வந்து குரூப் பி குரூப் சிக்கெலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களும் சரி இந்த ஜாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் MTS வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரலில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஜாப்போட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வெறும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சினாலே போதும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சேம் டைம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 45,000 கிட்டத்தட்ட 44,900 கிட்டத்தட்ட 45,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 வயதும் பார்த்தீங்க அப்படின்னா 15/5/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் வந்து எலிஜிபிள். செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் MTSக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஜென்ரலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பேசிக் பே, அதாவது ஸ்டார்டிங் பேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 ஆரம்பிப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 18,000 தான் உங்களோட சேலரி வந்து கிடையாது, பேசிக்கான பே வந்து இது. இன்கேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 2 விதமான வேலைவாய்ப்புகள் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியான உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பண்ணு பாருங்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கான செகண்ட் ஜாப்க்கான அப்ளிகேஷன் வந்து உங்களால் ஃபில் பண்ணிக்க வந்து முடியும். ஸோ தனித்தனியாக இருக்கும், யாரும் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகிக்காதீங்க. சரியா? ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிடும். இந்த அப்ளிகேஷன் ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஒரு பென் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளைடு ஃபார் த போஸ்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்கள் நேம் எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்டிக்கோங்க. இதில் வந்து டேட்டு, மந்த்து, இயருக்கு மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஏஜோட க்ளோஸ் அப்ளிகேஷன் நேம் வந்து கொடுப்பாங்க. அதையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா என்ன நேஷனாலிட்டி, இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் ஃபில் பண்ணிக்கலாம். பெண்கள் மட்டும். ஆண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே மேரேஜ் ஆகாத பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தந்தையோட பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கூலியாக இருக்காங்க இல்லை ஒரு ஃபார்மராக இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதான் எந்த வித பிரச்சனையும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா மேரிட்னு கொடுங்க, மேரேஜ் ஆகும் அப்படின்னா அன்மேரிட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டில் பேன் நம்பர் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் பேன் நம்பர் இருக்கிற டவுட் தான். ஆதார் கார்டோட நம்பர் வந்து டிக் மார்க், இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிற சேலரி உங்களுக்கு ஓகேவா, இல்லை அதை விட நீங்கள் கம்மியாக கிடைச்சா கூட ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து உங்களோட விஷயம் தான். உங்களுக்கு வந்து சேலரி ஓகே தான் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு இந்த சேலரிலாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை கொடுத்துட்டு பின்கோடோட சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸும் கொடுத்துட்டு பின்கோடோட கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட 10th 12th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அதே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த ஃபார்ம் வந்து அதாவது செகண்ட் ஃபார்ம் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்ம் வரும். அதையும் வந்து இதே மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இல்லை ஐ டிக்ளேர்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் நேம் கொடுத்துட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிளாக. இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து இதற்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் 5th பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 5th பேஜில் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் போஸ்ட்டோட கவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்தாங்களே. ஸோ அந்த வேலைவாய்ப்பில் எந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டைட்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்ற நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் ஃபைனலாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெவல் 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டோட்டலாக 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். செகண்ட் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அது உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்களே அது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 15 மார்க் வரைக்கும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 மார்க் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீஸும் உங்களுக்கு சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்றத நான் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா டீஸும் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.